மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. அந்த முகத்துலேயும் அந்த கண்ணுலேயும் எத்தனை உணர்ச்சிகள். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 நாள் நாங்கள் அதை எதையுமே பார்க்கல. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதை மட்டும்தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் அந்த 15 நிமிஷம் இன்னையோட 8-9 மாதங்கள் ஆயிடுச்சா. அவர் ரொம்ப லாங் ட்ராவல் போய் அந்த குரலாக இருக்கட்டும், அந்த எழுத்து கடைசியாக அவர் எழுதின ஈகோ ராமன் எழுதின வேர்டிங்ஸ் எல்லாமே திருப்பியும் எங்களை நினைவு கொடுத்துட்டே இருக்குது. இந்த படத்தை பற்றி அவர் ரொம்ப எஸ்பெஷலாக எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவ்வளோ காமிச்சார். ஏன்னா அவ்வளோ ரசித்து பண்ண படம் இது. ஏன்னா அப்பா என்ன சொன்னார்னா, என் ஜானர் இல்லாமல் இதை நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்டா, நீங்கள் நல்லாயிருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன படம் தான் ஈகோ ராமன். ஸோ ஆயிடுச்சு, இன்னையோட 8-9 மாதங்கள் ஆயிடுச்சா. அவர் ரொம்ப லாங் ட்ராவல் போய் ஸோ அவர் திருப்பியும் திரையில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த குரலாக இருக்கட்டும், அந்த எழுத்து கடைசியாக அவர் எழுதின ஈகோ ராமன் எழுதின வேர்டிங்ஸ் எல்லாமே திருப்பியும் எங்களை நினைவு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார், கணேஷ் சார், அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், டீம் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஒரு படத்தில் மட்டும் தான் அந்த ஒரு ஈகோயிஸ்ட், பட் ஆனால் டு பி ஹானஸ்ட் ரியல் லைஃப்பில் அவர் ரொம்ப எல்லாருமே சிரிக்க வச்சு ரசிக்க வச்சுட்டு தான் இருப்பார். ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். யூ சர்டிஃபிகேட் வாங்கின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீ பேசு. உண்மையாக கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னென்னா, அவர் அழுது வரை நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் ஃபேமிலியில். அழுவும் மாட்டார், எல்லாரையும் சிரிக்க வைப்பார், சிரிச்சிட்டே தான் இருப்பார். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ வலி வந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்காத ஒரு மனிதர். இதில் பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக அவர் அழுது அந்த எமோஷனல் காட்டும் போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக அந்த எண்டு கார்டு போடும்போது பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இது தெரிஞ்சது அந்த விஷுவல் எடுத்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷுவலாக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், அண்ட் டைரக்ஷன் டீம் வாழ்த்துக்கள். மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல எங்களை அறியாமல் எமோஷனல் ரொம்ப அதிகமாக வந்தது காரணம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க பிரதர். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது மிஸ் பண்ணல. அதாவது எங்கள் கூடயே தான் இருக்கார், நம்ம கூடயே தான் இருக்கார். தினம் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். நட்சத்திரன் உருவத்திலே இருக்கட்டும், ஒவ்வொரு மக்களோட சிரிப்பில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார். ஸோ அதை நினச்சி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஈகோ ராமன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, கோவிந்தராமன் படம் அவரோட பேர். ஸோ அதை கட் பண்ணி ஈகோ ராமன் அப்படின்னு சொல்லும்போது அது சூப்பராக இருந்தது. அந்த விஷயமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க சார், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி பாப்பா சொன்ன மாதிரி தான் இந்த ஈகோ ராமன் படக்குழுவினருக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா கடந்த 9 மாதமாக அவரோட குரலையும் உருவத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த திரையில் அவரை பார்க்கும்பொழுது அந்த உணர்வுகள்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சாக இருந்தது. அதுவும் ஃபுல் ஃப்ரேம் ஃபுல் ஸ்க்ரீனில். ஏன்னா அவர் சொல்லுவார், ஏன்னா ஒரு கலைஞனுக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த திரையில் சிங்கிளாக நான் இருக்கணும். அன்னைக்கு தான் நான் இந்த திரைத்துறையில் சாதித்ததற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு. அந்த அங்கீகாரம் இந்த படத்தில் அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் இருந்தார். அதுவும் கடைசியாக அந்த ஒரு 15 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது. ஈகோ ராமன் அப்படிங்கிற பேருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா ரோபோசங்கர். ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தன்னை ஈகோ காமிச்சதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தியும் கொடுத்தும் பழக்கப்படுத்தணும், எதையும் பிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜோனர் தொட்டிருக்காரு. நான் கூட சொன்னேன், ஏப்பா இப்படி வித்தியாசமாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுப்பாங்களா, நீங்கள் காமெடியன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர் அப்படின்னா. இல்லை புதுசாக ஜோனரில் ஏதாவது நான் செய்யணும், என்ன நான் நிரூபிக்கணும், கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும் அப்படின்னாரு. கண்டிப்பாக பேசும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த முகத்துலேயும் அந்த கண்ணுலேயும் எத்தனை உணர்ச்சிகள். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 நாள் நாங்கள் அதை எதையுமே பார்க்கல. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதை மட்டும்தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் அந்த 15 நிமிஷம் பார்க்கும்போது அந்த கண் எவ்வளோ பேசுது, அந்த உதடு அந்த கண்ணெல்லாம் எவ்வளோ உணர்ச்சிகளை சொல்லுது.
ஆனால் அந்த செப்டம்பர் 16, 17, 18 3 நாளும் நாங்கள் அதை பார்க்கல. அது ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அந்த கிளைமேக்ஸில் நாங்கள் பார்த்தோம் அந்த கண்ணு பேசுகிறது. ஸோ அதுக்கு வந்து ஈகோ ராமன் டீமுக்கும் இயக்குனர் கணேசன் பிரதருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை மக்களும் வந்து ஏற்றுக்கணும், மீடியாவும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மீடியா நண்பர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேரோட கஷ்டம் அதில் இருக்குது, உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை மீடியா மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும், நாங்கள் எவ்வளோ பேசினாலும். ஸோ மீடியா நண்பர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ரோபோசங்கர் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்தையும் ஈகோ ராமன் குடும்பத்தோட ரோபோசங்கர் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யணும். நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மிக அருமையான ஒரு மனசுக்குள்ளே நிறைய போராட்டத்தோடு இந்த படத்தை பார்க்க வேண்டியிருந்தது. ஈகோ ராமன், அந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய இடங்களில் நிறைய டெஃபினேஷன் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈகோ பார்க்குற ஆள் அப்படின்னு சொல்லும்போது, நானே இறங்கி வர்றேன், உனக்கு என்ன ஈகோம்பாங்க இல்லையா? அந்த நானே அப்படிங்கிறத விட பெரிய ஈகோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அப்படியே ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டுருக்கிற கதையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வழக்கமான சினிமாக்கள் போல் அந்த கதாபாத்திரம் வந்து டக்குன்னு விலகி திருந்திடுற மாதிரிலாம் காட்டுற மாதிரிலாம் இல்லாமல் இயல்பான மனிதர்களை அவங்களுடைய எந்த விதமான ஒப்பனையுமே இல்லாமல் யாரும் மேக்கப்பே போடாமல் ரொம்ப இயல்பான மனிதர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த கதாநாயகன் சிபி, அப்புறம் ரோபோசங்கர் டார்லிங் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதில் அம்மா கேரக்டரு, அவர் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேங்கிற விஷயத்த வந்து ஒரு வார்த்தை கூட வேர்டில் கன்வே பண்ணாமல் ஒரு விஷுவலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு உலக படங்கள் பார்க்குற மாதிரி இருந்தது, வேர்ல்டு சினிமா மாதிரியான ஒரு கலர். ஸ்பெஷலி இந்த கேமராமேன் தான் என்னோடய முதல் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மழை பெய்யும் போது நம்ம மலையிலே இருக்க மாதிரி அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பெரிய படத்துக்கு உண்டான முயற்சி தான், அற்புதமாக வந்திருக்குது. நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அந்த இதய முரளிங்கிற இன்ஸ்டா பிரபலம் அந்த பையன் எல்லாமே வந்து அந்த 90, 95 காலகட்டத்திலே போய் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது ஈகோ அப்படிங்கிறது வந்து இங்கே சாதியை குறிப்பிடலை இயக்குனர், அப்புறம் வந்து மேல்தட்டு கீழ்த்தட்டு அப்படின்னு எங்கேயுமே அவர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாமல் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன நெடல் கூட கிடையாது. அப்படி ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் அதாவது அந்த கிளைமேக்ஸ் ஸ்பெஷலி நம்ம ஒரு அற்புதமான கலைஞனை வந்து இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது யார் வந்து நம்ம எமோஷ்னலாக நம்ம இதை ட்ரீட் பண்ணலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டாலும் இது முழுக்க ரோபோசங்கர் ஃபேமிலிக்கு தான் அந்த படம் அர்ப்பணிக்கிறது. அதாவது நீங்கள் படத்தில் நல்ல அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர். போகிற போக்கில் சொல்லிட்டு அப்படி போயிடாமல் நீங்கள் யாராக வேணால் இருங்க, எந்த ஆளாக வேணால் இருங்க, ஆனால் உங்களை படிப்பு மட்டும் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சிடும். அதில் வந்து நீங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே இங்கே பார்க்க மாட்டாங்க, அவங்க கொண்டு நிற்க வச்சுருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை அந்த ரேமன் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப வயசானவர் தான் ரொம்ப போட்டிருக்காரு போல இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரானரி. எங்கே மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு தெரியணும், அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து நிறைய இடங்களில் வந்து டைலாக்காக பேசி சொல்லாமல் நிறைய எமோஷனல்னு ஈஸியாக கனெக்ட் ஆகும். மக்களே, நான் வந்து நீங்கள் எவ்வளோ படங்கள் வந்து ஓவர் பில்டப்பெல்லாம் பண்ணி நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்துட்ருப்பீங்க. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து உங்களுக்கு குழந்தைகளோடு போய் உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அப்படி தான் நீங்கள் இதை வரவேற்கணும். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் தர ஒரு நல்ல கலைஞனுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்னா, ஏன்னா கணேசன் நாச்சிமுத்து அவர்கள் ரொம்ப பிரமாமல் இயக்கியிருக்காங்க. ஒரு நல்ல கலைஞனுக்கு நம்ம ஒரு டெபியூ ஒன்று கொடுப்போம் இல்லையா, ஒரு சர்டிஃபைட் மாதிரி, அந்த மாதிரி நினைச்சி ரோபோசங்கர் நிறைய பேர் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவருக்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு பாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த படம் வந்து முழுக்க ரோபோசங்கர் ஃபேமிலி, பிரியங்கா அவங்களுடைய மகளுக்கு, பேரனுக்கு, அவருடைய மருமகனுக்கு எல்லாமே சமர்ப்பணம். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தை பற்றி மீடியாக்களில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.
Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை